திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி, நாட்டின் பாதுகாப்பு குறித்து நடந்த உரையாடல்கள் பற்றி பேசணும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் விடுக்கக்கூடிய கோரிக்கை நியாயமற்றதாக ஆளும் தரப்பு பார்க்கிறார். வணக்கம் கார்த்திகேயன். அதாவது எதிர்க்கட்சி எப்படி ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் பேசுகிறார்களோ அதே மாதிரி எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் பேசுவதற்கு முழு உரிமை உள்ளது பாராளுமன்றத்துக்குள்ளர. ஆனா இந்த விஷயத்தை பொறுத்தவரை இதுல இரண்டு விஷயங்கள் உள்ளுக்குள்ளார புதஞ்சிருக்கிறது. எங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, ஒரு புத்தகத்தை திரு ராகுல் காந்தி அவர்கள் காட்டுகிறார்கள். அந்த புத்தகம் மத்திய இராணுவத்துறையால் இதுவரை அதுக்கு பர்மிஷன் வழங்கப்படவில்லை. அதாவது ஆர்மி ரூல் 1954 செக்ஷன் 21 படி இராணுவ அதிகாரிகள், அதிலும் குறிப்பாக உயர் அதிகாரிகள் அவங்களுடைய புத்தகங்களை எழுதும் பொழுது அதுக்கு பர்மிஷன் வாங்கணும். அந்த பர்மிஷன் கொடுக்காத பட்சத்தில் அதை வெளியிட முடியாது. இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய முன்னாள் இராணுவ தளபதி நரவானே அப்படின்னு அவர் ஒரு புத்தகத்தை எழுதிட்டு இருக்காரு, 4 Steps of Destiny. நான் அதுக்குள்ளார புகாரி பேசுனது மாதிரி அதுக்குள்ளார உள்ள அந்த போர்ஷனை நான் பேச விரும்பல. ஏன் பேச விரும்பலன்னா, அந்த புத்தகத்துக்கு பெர்மிஷனே கொடுக்கப்படவில்லை. இப்போ நான் ஒரு அரசு அதிகாரியாக இருந்தேன். நான் ஒரு புத்தகத்தை எழுத வேண்டும் என்றால் என்னுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு நான் எழுதி பெர்மிஷன் வாங்கணும். அது வாங்காத பட்சத்தில் அந்த புத்தகத்தை வெளியிட முடியாது. ஆனா அன்னைக்கு அவையில நடந்ததை நம்ம பார்க்கணும். ராகுல் காந்தி அந்த புத்தகம் தடை செய்யப்பட்டிருக்கு. ஆனா நரவானே பேசுறாரு, ஊர்ஜிதப்படுத்துறாரு. அந்த செய்தியை பற்றி கூட பேசக்கூடாதா? கார்த்திகேயன், அதுக்கு வரேன். நீங்க அந்த பாயிண்ட்டுக்கு நான் கண்டிப்பா பதில் சொல்றேன். இதுல அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். அந்த புத்தகத்தை ஆத்தென்டிகேட் பண்ணணும். ரூல் நம்பர் 349 லோக்சபா ரூல் படி. அப்படி ஆத்தென்டிகேட் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்க பிளேஸ் பண்ணவும் முடியாது, அதுல இருந்து மேற்கோள் காட்டியும் பேச முடியாது. சபாநாயகர் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறார். உடனே ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா, நான் புத்தகத்தை ஆத்தென்டிகேட் பண்ண முடியாது, ஆனா அந்த புத்தகத்துடைய எக்ஸ்ட்ராக்ட் கேரவன் அப்படின்ற ஒரு பீரியாடிக்கல்ல, ஒரு மந்த்லி பீரியாடிக்கல்ல வந்திருக்குது. அதுல ஒரு 39 பக்கம் ரீப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. நான் அதை வேணா ஆத்தென்டிகேட் பண்றேன் 349(1) ரூல் படின்னு. ஆக்சுவலி அந்த புத்தகம் இதுவரை எங்களுடைய கையில் கிடைக்கவில்லை. என்னை பொறுத்தவரை நான் இந்தியாவுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய 142 நூலகங்களுடைய பொறுப்பாளர், அது அகில இந்திய பொறுப்பாளர். இந்த புத்தகம் கேரவன் அப்படின்ற இந்த பீரியாடிக்கல், அந்த மந்த்லி மேகசினுக்கு நாங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு 6ஆம் தேதி ஆகுது. ஒரு மாசத்துல அந்த புத்தகம் என்னோட கைக்கு 1ஆம் தேதி காலையில அல்லது 31, அதுக்கு முந்தின நாள். இப்ப பிப்ரவரி மாசம் அந்த புத்தகம் இருக்குதுன்னா எனக்கு ஜனவரி 31ஆம் தேதியே கிடைச்சிடும். அதுவும் குறிப்பாக இந்த கேரவன் மேகசினை நான் கண்டிப்பாக படிப்பேன். ஏனென்றால் இவர்கள் தொடர்ந்து கடந்த 11 வருடங்களாக எங்களை எதிர்த்து தான் எழுதி கொண்டு வருகிறார்கள். எனக்கு திரு அமித்ஷா அவர்கள் கொடுத்த கட்டளை என்னவென்றால், நம்மை எதிர்த்து யார் எழுதினாரும் அதை நீங்கள் படிக்க வேண்டும், அதை நம்மளுடைய லைப்ரரியில் வைக்க வேண்டும் அப்படின்னு. நான் ஒவ்வொரு புத்தகத்துக்கும் 142 காப்பி நான் வாங்கி என்னுடைய லைப்ரரிஸ்ல வைக்கிறேன். இன்னைக்கு 6ஆம் தேதி ஆச்சு, இந்த கேரவன் மேகசின் வரல. ஆனா அதே சமயம் அதுல இருந்து வந்த எக்ஸ்ட்ராக்ட், ஆன்லைன் எக்ஸ்ட்ராக்ட் அவர் மேற்கோள் காட்டி பேசுறார். ஆனா சபாநாயகர் அதுக்கு ஒத்துக்கல. ஏன் அப்படின்னா, பிரஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பீரியாடிக்கல் ஆக்ட் 2023 படி அதை நீங்க ஒரு எவிடன்ஸா ஒத்துக்க முடியாது. அப்படியாப்பட்ட சமயத்துல அவரால் அந்த டாக்குமெண்ட்டை ப்ரொடியூஸ் பிளேஸ் பண்ண முடியாம, ஆத்தென்டிகேட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில அவர் பேசல. ஸோ அதுக்கு அடுத்த நாள் என்ன நடக்குது? இப்பதான் புகாரி ஒரு பெரிய கேள்வி கேட்டார். எனக்கு வருத்தமாகவும் இருந்துச்சு. அதாவது என்ன நடந்துச்சு, 5 மணிக்கு நம்மளுடைய பிரதமர் பதில் உரை நிகழ்த்த வேண்டும். இது அவையுடைய பிசினஸ்ல பிக்ஸ் பண்ணது. ஆனால் அவர் வருவதற்கு முன்பு, இதுதான் முக்கியமான விஷயம், அவர் வருவதற்கு கிட்டத்தட்ட 5 நிமிடத்துக்கு முன்பிருந்து பெண் எம்பிக்கள், காங்கிரஸை சேர்ந்தவர்கள் அங்கு அவருடைய இருக்கைக்கு முன்பு இருந்து கொண்டு அங்கு பதாகைகள், பேனர்ஸ்,
இதெல்லாம் வந்து கையில பிடிச்சுக்கிட்டு அவரை எதிர்த்து அவருடைய பெயரை சொல்லி கோஷம் போட்டுக் கொண்டிருந்தார்கள். இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்மளுடைய நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு விரோதமானதா அது? இல்ல, நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கு விரோதமானது கிடையாது. இவர் வந்து இவரையே மேற்கோள் காட்டி பேசினாரு. யார் வந்து திரு ஜெய்ட்லியை பத்தி பேசினாரு, சுஷ்மா மேடத்தை பத்தி பேசினாரு. அந்த கேஸை 2G பத்தி தான். அந்த கேஸை என்னோட கேஸ் தான், 2G கேஸ் தான். அந்த சமயத்துல அதிமுக பாஜக வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து 2011, 2010, 2009 தொடர்ந்து வந்து முடக்கிட்டு இருந்தாங்க. அதை நானும் பார்த்திருக்கிறேன். ஆனா அதே சமயம் எந்த பாதுகாப்புக்கு ஒரு அச்சுறுத்தல் விளைவிக்கக்கூடிய ஒரு விதத்தில் பாஜகவினர் நடந்து கொண்டார் என்ற கிடையவே கிடையாது. அதே மாதிரி அதிமுக நடந்து கொண்டார்கள் என்றால் ஒரு நிமிஷம் புகாரி நான் முடிச்சுக்கிறேன். நான் இன்னும் ஒரு நிமிஷம் தான். திரு ஆசீர்வாதம், ஒரே ஒரு கேள்வி. நீங்க காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமரின் பாதுகாப்புக்கே அச்சுறுத்தலாக இருப்பார்கள்னு ஒரு முன்முடிவோட அது அணுகிறதோ இல்ல சபாநாயகர் அணுகிறதோ நாடாளுமன்ற ஜனநாயகத்தையே வந்து அதையே வந்து நீர்த்து போக செய்தாதா? இப்படிலாம் நீங்க நடந்துப்பீங்க அப்படின்னு முன்முடிவோட அணுகிறது அதை நீர்த்து போக செய்தாதா? கார்த்திகேயன், பாராளுமன்றத்துடைய வளாகம், பாராளுமன்ற வளாகத்திற்குள் யார் இருந்தாலும் அவர்களுடைய சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி சபாநாயகருடைய கடமை. அவதும் குறிப்பாக மக்களவையில் அவர் நடத்த வேண்டிய அடுத்து 1 நிமிடம் 2 நிமிடத்தில் சபாநாயகர் வந்து அமர்ந்து அந்த நிகழ்வை நடத்த வேண்டிய சமயத்தில் இப்படியாப்பட்ட ஒரு விஷயம் நடக்கும் பொழுது இதை வந்து சபாநாயகர் வந்து பிரியம்ட் பண்ணும் பொழுது அவருடைய கடமையை செய்கிறார். நடந்துருச்சுன்னா அப்படி நீங்க சந்தேகப்பட்ட மாதிரியோ சபாநாயகர் சந்தேகப்பட்ட மாதிரியோ நடந்துருச்சுன்னா முழு கேள்வியும் எதிர்க்கட்சிகளை நோக்கி வந்துடும். ஆனா இப்படிலாம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நடந்து கொள்வார்கள்னா 2 தரப்பும் மக்கள் பிரதிநிதிகள் தானே. மக்கள் பிரதிநிதிகள் ஆளும் அரசாக மாறி இருக்கிறார்கள், மக்கள் பிரதிநிதிகள் எதிர்க்கட்சியாக இருக்கிறாங்க. ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் தானே. இதுவே தொடர்ந்து ஒரு காரணம். சரியான புகாரி அந்த கேள்வி எனக்கு அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க கார்த்திகேயன். நான் 1984 பிரதமர் இந்திரா காந்தி அவங்க கூடயே போறக்கூடிய அவருடைய பிஎஸ்ஓ இப்ப என் கூட என்னோட பிஎஸ்ஓ என் நிழல் மாதிரி என் கூட நடந்து வருவார். அவங்க ஒரு பிஎஸ்ஓ யாரை நம்பி தன்னுடைய உயிரை கொடுத்து அவங்க கூட கூட்டிட்டு போறாங்களோ அந்த பிஎஸ்ஓ துப்பாக்கி எடுத்து சுடுவான யாராவது எதிர்பார்த்தோமா? அடுத்தது ஒரு நிமிஷம் புகாரி, அடுத்தது ராஜீவ் காந்தி நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தார். நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மேல அளவு கலந்த அன்பு பாசம் வச்சிருந்தார். அந்த இடத்துல அவர் கொலை செய்யப்படுவார்னு யாராவது எதிர்பார்த்தோமா? ஆக மொத்தம் ஒரு சபாநாயகர் அந்த அவையோடைய சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியை பார்க்கக்கூடியவர். பிரதமர் மட்டுமல்ல, ஒவ்வொரு உறுப்பினருடைய சேஃப்டி செக்யூரிட்டி அவர் கையில இருக்குது. அந்த சமயத்துல அவர் அப்படி ஒரு முடிவு எடுத்து எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களை ரொம்ப மலிவாக தீவிரவாதிகளோடு ஒப்பிட்டு பேசிக் கொண்டிருக்கிறார். உறுப்பினர்களை பேசுவது கண்டிக்கத்தக்கது. இது வந்து ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் சம்பந்தப்பட்ட பின்விளைவு, ராஜீவ் காந்தி கொலை செய்யப்பட்ட விடுதலை புலிகளுடைய பின்விளைவு. இதுவும் பெண் பாராளுமன்ற உறுப்பினர்களை திட்டமிட்டு இழிவுபடுத்துகிறீர்கள். மக்கள் பிரதிநிதிகளை திட்டமிட்டு இழிவுபடுத்துகிறீர்கள். மக்கள் பிரதிநிதிகளை திட்டமிட்டு இழிவுபடுத்துகிறீர்கள். புகாரி ஒரு நிமிஷம் இல்ல, நம்ம சப்ஜெக்ட் விட்டு வெளியில போக வேண்டாம், நேயர்களுக்கு புரியணும். நீங்க இந்தியாவுடைய நிலப்பகுதிகளை சீனா ஆக்கிரமிச்சிருக்குன்னு ஒரு முன்னாள் ராணுவ தலைமை தளபதி புக்ல எழுதுறாரு. அந்த புக் வெளியிடப்படல, ஆனா அவர் ஊர்ஜிதப்படுத்துறாரு அந்த செய்தி குறித்து. பேசலாமா இல்ல இவ்வளவு நாள் கிடப்பில் இருந்த இந்தியா அமெரிக்கா ஒப்பந்தம் குறித்து திடீர்னு ஏன் ஓர் இரவுல முடிவெடுக்கப்பட்டது அப்படின்னு எதிர்க்கட்சிகள் தெரிந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறாங்க. அது இந்த நாட்டுக்கு சம்பந்தம் இல்லையா? அது குறித்து பேச வேண்டாமான்னு கேட்கக்கூடிய கேள்விகள்ல நியாயம் இல்லையா? புக்கு வெளியிடப்படல, விதி, அதை தள்ளிடுவோம். டென்சிட்டி ஆஃப் த சப்ஜெக்ட் முக்கியம் இல்லையா? விவாதத்திற்கு உட்படுத்தணும்னு எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய அந்த பொருளுடைய அடர்த்தி ரொம்ப முக்கியம் இல்லையா? சீனாவுடைய ஆக்கிரமிப்புங்கிறது முக்கியம் இல்லையா? திடீர்னு ஏன் இந்தியா அமெரிக்கா ஒப்பந்தம் சைன் ஆச்சு, கையெழுத்துக்கு உள்ளாச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எதிர்க்கட்சிகளுக்கோ நாட்டு மக்களுக்கோ நாடாளுமன்றத்தில் விவாதம் நடந்தாதானே முடியும். அதற்கு சபாநாயகர் எந்த ஏற்பாடும் செய்ய மாட்டாரா?
கார்த்திகேயன், அதாவது நீங்க கேட்ட 2 விஷயம். முதல் விஷயம் இந்தியா சீனாவுடைய பிரச்சனை பத்தி பலமுறை நம்மளுடைய ராணுவ அமைச்சரை எழுந்து நின்று பதில் சொல்லியிருக்கிறார். இது பலமுறை விவாதத்திற்கு வந்துள்ளது. ஷார்ட் டியூரேஷன் டிஸ்கஷன்லயும் வந்திருக்கிறது, பிரைவேட் மெம்பர் டிஸ்கஷன்லயும் இது வந்திருக்கிறது. அதே மாதிரி நீங்க அடுத்த விஷயம் இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் பத்தி அன்னைக்கு தான் நம்மளுடைய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நீண்ட ஒரு அறிக்கையை 2 பக்க அறிக்கையை சமர்ப்பித்தார். லோக்சபாலும் சமர்ப்பித்தார், ராஜ்யசபாலும் சமர்ப்பித்தார். அதிலும் அவர் குறிப்பாக என்ன சொன்னார், இந்த ஒப்பந்தத்தின் முழு விவரத்தில் என்னென்ன முக்கிய அம்சங்கள் இருக்கிறத பத்தியும் கோடு காட்டி பேசிட்டு அடுத்தது இந்த ஒப்பந்தம் சைன் ஆனதுக்கு பிறகு நாங்கள் விரிவாக இதை பத்தி விவாதம் வைப்போம் அப்படின்னு சொன்னார். அரசு அறிக்கை தாக்கல் பண்றதோ ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணப்பட்டது. அரசு தாக்கல் பண்றதோ அறிக்கை தாக்கல் பண்றதோ நாடாளுமன்றத்தில் அமைச்சர்கள் பேசுறதோ அறிக்கை தாக்கல் பண்றதோ ஒன் வே கம்யூனிகேஷன். அங்க எதிர்க்கட்சிகளுக்கு அந்த அறிக்கை மீது சந்தேகம் இருக்கு. பிரதமர் பேசுனதுல அமைச்சர்கள் பேசுனதுல சந்தேகம் இருக்கு, வேறு சில கேள்விகள் இருக்குன்னா அதை எழுப்புவதற்கு எதிர்க்கட்சிகளுக்கு உரிமை இருக்கா இல்லையா? எழுப்புவதற்கு உரிமை இருக்கிறது. ஆனால் அதே சமயம் ஏற்கனவே பல முறை விவாதிக்கப்பட்ட அம்சங்களை பத்தி எப்படி திரும்பி திரும்பி ரிப்பீட் பண்ண முடியும்? நோக்கம் என்ன நினைக்கிறீங்க? நோக்கம் எதிர்க்கட்சிகளுடைய நோக்கம் என்ன? அப்பதான் நான் அடுத்த கேள்வி நான் சரவணன் என்ன நினைக்கிறாங்க நோக்கம் கார்த்திகேயன் ரொம்ப சிம்பிள். அவையை நடத்திவிடக் கூடாது. இதுதான் ரொம்ப சிம்பிளான ஒரு அவங்களுடைய 1 பாயிண்ட் அஜெண்டா. அதை அவங்க சக்சஸ்ஃபுல்லா நடத்தி காட்டிட்டாங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. ஏன் நடத்த விடக்கூடாது? அவங்களுக்கு வேற சப்ஜெக்ட் இல்ல. ஏன் நடத்த விடக்கூடாது? ஏன் அவங்கள்ட்ட வேற என்ன இருக்குது? இப்போ நீங்க ஜனாதிபதியோட உரையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நம்மளுடைய திரு நரேந்திர மோடி அவர்களுடைய 11 வருட சாதனை, அதிலும் குறிப்பாக கடந்த 1 வருடத்துக்குரிய சாதனையை ஜனாதிபதி பட்டியலிட்டார். அதை பற்றி நாம் பேசினோம் என்றால், திரு நரேந்திர மோடி அவர்களை பேச விட்டோம் என்றால் மக்களுக்கு தெரிந்துவிடும் நரேந்திர மோடி என்னெல்லாம் நல்லது செய்திருக்கிறார் என்றதை மக்கள் பார்த்து விடக் கூடாதுன்றதுக்காக அவங்க அந்த இடத்துல ஸ்டாப் பண்றாங்க. ஆனால் அதையும் மீறி நேற்று ராஜ்யசபால 1.5 மணி நேரம் திரு நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய சாதனையை பட்டியலிட்டு காட்டினார். அதை கேட்பதற்கு கூட திராணி இல்லாமல் காங்கிரஸ் மற்றும் எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு செய்தார்.